அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு யாரும் சொல்லாத ரகசியம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் உங்களது கனவு பலிக்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உச்சம் தரப்போகும் வக்ரகுரு என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் வக்ர பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்று பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கர்மஸ்தானத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து மிக சிறப்பாக உங்களது கனவு அனைத்தும் நிறைவேறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் 9 மற்றும் 10 ஆகிய இடங்களில் வலம் வரப் போவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்டு. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை முற்றிலுமாக தகர்த்தறிவதோடு மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. இறுக பற்றி கொள்ளுங்கள். குரு பகவான் வக்ரம் பெற்றாலும் நிறைந்த மாறுதலை அள்ளி கொடுக்க போகிறார் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில். பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறார். அதற்கு மிக முக்கிய காரணம் எந்த ஒரு கிரகமும் குரு பகவானை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. அது மட்டுமல்லாது பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் மிக வலுவாக குரு பகவானுடன் எந்த ஒரு கிரகம் இணைந்தாலும் அந்த கிரகமானது பாவத்தன்மையை விலக்கி நன்மையை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மாறும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது. எனவேதான் குரு பகவான் இந்த வேளையில் அதிசாரமாக உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரம் பெறுவது நிச்சயமாக பெரிய அளவில் குரு பகவானின் அமைப்பை பாதிக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. யாரும் சொல்லாத ரகசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே குரு பகவானினுடைய அதிசார பயிற்சியோ அல்லது வக்ரகதியில் பின்னோக்கி நகரக்கூடிய தருணமோ அவருடைய நிலையில் எந்தவிதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி விடாது, பெரிய அளவில் பாதிப்புகளை உருவாக்காது என்பதால் நிச்சயமாக குரு பகவான் அதிசாரம் பெற்றாலும் கூட உச்சபலம் பெற்ற வளவான அமைப்பில் வலம் வரும் இந்த நேரம் என்பது உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தும். ஏனென்றால் குரு நீச்சம் பெறுவதற்கு நேர் எதிராக உச்சபலம் பெற்று அங்கு வக்ரகதியில் திரும்பும் தருணமானது அமைந்திருப்பதால் உறுதியாகவே இந்த வேலை என்பது குரு பகவானின் அமைப்பு என்பது அவருடைய சஞ்சார அமைப்பு மட்டுமல்ல, அவருடைய சுப பார்வையும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் நவ கிரகங்களிலே குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் மனித வாழ்க்கையை செம்மையாக செதுக்கி கொடுக்கக்கூடிய ஒருவராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் மற்ற கிரகநிலைகள் ஒன்று சிரமத்தை தரலாம் அல்லது அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கலாங்க. ஆனால் குரு பகவான் மட்டும்தான் சிரமம் ஏற்பட்டாலும் அந்த சிரமத்தை விளக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய பார்வை பதியும் போது தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சு என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய ஆபத்தாக இருந்தாலும் மிக பெரிய கண்டமாக இருந்தாலும் கூட அவை அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவேதான் குரு பகவானினுடைய பார்வை இந்த தருணத்தில் அதீத பலத்தை அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் குரு பகவான் 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல மொத்தமாக 6 இடங்களை இந்த வக்ரகதியில் வலம் வரக்கூடிய வேளையில் வலுவாக பார்க்க போகிறாருங்க. எனவேதான் மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் அதிரடியாக தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. தனது உச்ச வீட்டில் வலம் வருவதோடு மட்டுமல்லாது அங்கு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்கிறார். டிசம்பர் மாதம் உச்ச வீட்டில் இருந்து விலகுகிறாருங்க. அதே சமயம் வக்ர நிவர்த்தி மார்ச் மாதத்தில் பெறுகிறார். இப்படி குரு பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்தாலும் கூட மனித வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் உறுதியாகவே தவிடுபடியாவதோடு முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைப்பதால் நெருக்கடிகளை தவிர்க்க முடியும். அது மட்டுமல்லாது யாரும் சொல்லாத ரகசியம் என்று
சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய அமைப்பு 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு விசித்திரமான மாறுதலை சந்திக்கிறது. அதிசயமாக நடைபெறும் நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த வேளை எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது நீங்கள் எந்த கனவை கண்டாலும் அந்த கனவு மெய்ப்படக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. உங்களது கனவு பலிக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சபட்ச மாறுதலையும் வளர்ச்சியையும் விரைவாக அதிசாரமாக உச்சம் பெற்று வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் குரு பகவான் அற்புதமாக அள்ளி கொடுக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த தருணத்தில் உங்களுடைய கனவு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம், புத்திர பாகியம், திருமணத்தில் சிக்கல்கள் இருக்கிறது, அதனால் என்னால் லோன் கூட வாங்க முடியவில்லை, இதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும், அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான கலக்கங்களை மனதில் சுமந்திருக்கக்கூடிய சூழலில் இவை அனைத்திற்குமே நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு பகவான். ஏனென்றால் நவ கிரகங்களிலேயே குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் தோஷமற்றவராக இருக்கிறார். எனவேதான் அவரை அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பாதிப்பதில்லை. அது மட்டுமல்லாது அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளும் இந்த தருணத்தில் தடைபடாமல் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உருவாகிறது. எனவேதான் சரியாக விழிப்புணர்வுடன் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக யாரும் சொல்லாத ரகசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய அமைப்பானது பல ரகசியமான முன்னேற்ற வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக குரு பகவான் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று பல சூழலில் பல சங்கடங்களையும் சிக்கல்களையும் சந்தித்து வந்த சூழலில் தற்போது உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்களுக்கு கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்க நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களை முற்றிலுமாக தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக் கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெயர் புகழ் அதிகரிப்பதோடு மிக பெரிய அளவிலான தனலாபத்தை சம்பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அனைத்து விதமான பணிகளிலும் நிறைவாக குரு பகவான் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 6 இடங்களை வலுப்படுத்துவதால் அமோகமான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக ஜென்ம ராசியை பார்க்கிறாருங்க குரு பகவான். ராசியை பார்ப்பது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடுகிறது. அனைத்திலும் அடித்து தூள் கிளப்பும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளை பெறுவதோடு பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கும் தருணமாக அமைந்திருக்கிறது. தனஸ்தானத்தை பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் சீராகும். இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் உறுதிப்படும். அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக மாற்றி கொடுக்க போகிறார். 3ஆம் இடத்தை பார்ப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் தவிடுபடியாகும். சுகஸ்தானமாகிய 4ஐ பார்ப்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள், திருமணம் உள்ளிட்டவை உங்களுடைய கனவு நினைவாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூட போகிறது. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை பார்ப்பதால் அமோகமான வளர்ச்சி உறுதியாகவே இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல நெருக்கடிகள் விலகும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதோடு பல நல்ல புதிய வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. ரூண ரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை பார்ப்பதால் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகி மோகமான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க போகிறது. யோகஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் புதிதாக பல்வேறு வகையான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தருணமாக அமைகிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எதிரிகளும்
நண்பர்களாக மாறுவதால் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் யாரும் சொல்லாத ரகசியம் என்றும் உங்களுடைய கனவு உறுதியாகவே பலிக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களது கனவை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்கள் உண்டு. குறிப்பாக பெண்மணிகளின் நலனை பேணி காக்கும் குரு இந்த வேளையில் 9, 10 ஆகிய இடங்களில் வலம் வருவதால் 8 திசையிலும் நன்மை நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. பெண்மணிகள் நினைத்ததை நினைத்தவாறே சாதித்து காட்டும் ஆற்றல் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. சரியாக துலாம் ராசிக்கார பெண்மணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ராகவேந்திரா சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே எவ்விதமான சிக்கலுமின்றி துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.